மக்களே, மருத்துவ படிப்புக்கான அதாவது எம்பிபிஎஸ் படிப்புக்கான அந்த கவுன்சிலிங் வந்து இப்போ நடந்துருக்கு. அதோட முதல் கட்ட கவுன்சிலிங்காக வந்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 7.5% இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு இவங்கெல்லாம் இடஒதுக்கீடு தொடர்பான கவுன்சிலிங் வந்து நேற்றுக்கு நடந்துச்சு. இந்த மருத்துவ படிப்புக்கான இந்த எம்பிபிஎஸ் இந்த இளம் கலை மருத்துவ படிப்புக்கான இந்த கவுன்சிலிங்கில் ஒரு செய்தியை பார்க்கல எனக்கு ரொம்ப அதாவது ஒரு ஆதங்கமாகவும் இருந்துச்சு, ஒரு மன வருத்தமாக இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, தென்காசியை சேர்ந்த அமுதவள்ளி அப்படிங்கிற 49 வயது இந்த அம்மா வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. இவங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு இளம் கலை மருத்துவ படிப்புக்கு வந்து நேற்றுக்கு இந்த கவுன்சிலிங்கில் வந்து ஒரு சீட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. அது எங்கே அப்படின்னா விருதுநகர் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறதுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அமுதவள்ளி இவங்களுக்கு வந்து 49 வயசு, இந்த வயதிலுமே கூட இவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, தேர்ச்சி பெற்றிருக்காங்க. நீட் தேர்வில் நீட் 2025 கடந்த மே மாதம் நடந்த தேர்வில் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிஞ்சு. இது வந்து மற்ற இளைஞர்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இதை வந்து இளைஞர்கள் வந்து குறிப்பாக நீட் போன்ற பல்வேறு தேர்வு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தோல்வி அடைஞ்சால் உடனே தற்கொலை போன்ற இந்த மாதிரி முடிவு எடுக்கிறவங்களாம் வந்து இந்த அமுதவள்ளி அப்படிங்கிற இந்த பெண்மணியை வந்து ஒரு வழிகாட்டியாக வச்சுக்கிட்டு எல்லோரும் பின்பற்றணும் அப்படிங்கன்னு நிறைய சமூக வலைதளங்கள் செய்தி பத்திரிகைலாம் பார்க்க முடியுது. இதில் மாற்று கருத்துமே கிடையாது. அமுதவள்ளி அவங்க வந்து எப்படி இந்த தேர்ச்சி பெற்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து தன்னுடைய குழந்தை அவங்களுடைய மகள் சம்யுக்தா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நீட்டு பயிற்சி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அமுதவள்ளி ஏற்கனவே வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்திருக்கிறாங்க. அப்போ நீட்டு பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கல, சரி புத்தகங்கள்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கல. அந்த புத்தகத்தை இவங்க வாங்கி படிக்கலை. இவங்க அமுதவள்ளி இந்த நீட்டு 2025 கிளியர் பண்ணதா செய்திகள் வருது. சரி, அமுதவள்ளி அப்படி எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா வெறும் 147. நீட்டை பொறுத்த மட்டும் மொத்தம் 720. 720ல் 147 மார்க் மட்டும் எடுத்து மாற்றுத்திறனாளி அந்த கோட்டாவில் அவங்களுக்கு வந்து இடம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது. இது வரவேற்கத்தக்கதா இல்லையா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது கிடையாது. ஏன் அப்படின்னா, இதே அமுதவள்ளி அவர்கள் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அதாவது தணிக்கையாளர்கள் பட்டய படிப்பு அது பாஸ் பண்ணியிருந்தாலோ, அல்லது ஒரு அட்வொகேட் வழக்கறிஞர் தேர்வு அது பாஸ் பண்ணியிருந்தாலோ, மற்ற வேறு ஏதாவது போட்டித் தேர்வுகள் குரூப் 2 அதாவது ஏஜ் 60 வயசு 49 50 வயசு உள்ள அல்லது மத்திய அரசு பணிகள் தேர்வுக்கான அதை பாஸ் பண்ணியிருந்தாலும் நாம் வந்து வரவேற்போம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த மருத்துவ படிப்பு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, ஒரு டாக்டரை ஒரு மருத்துவரை உருவாக்குறதுக்கு அரசாங்கம் வந்து கோடிக்கணக்கில் செலவு செய்யுது. அதாவது எல்லா சாதாரண ஆர்ட்ஸு சயின்ஸு கலை இந்த மாதிரி கல்லூரிகளுக்கு வந்து உடனடியாக அரசாங்கம் வந்து அதாவது ஒப்புதல் கொடுத்தாலும் மருத்துவக் கல்லூரி திறக்கிறதுக்கு மட்டும் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அப்படின்னா இது வந்து உயிரோடு விளையாடக்கூடிய ஒன்று படிப்பு. சாதாரணமாக ஒரு வழக்கறிஞர் வந்து சரியாக படிக்கலை, சரியாக வந்து தன்னுடைய பட்டத்தை பெறலை, அதாவது சரியாக படிக்கலை அப்படின்னா கூட அதனால் பாதிக்கப்படுகிறது அந்த ஒரு மனிதர் தான். அது வந்து உயிரோடு விளையாடக்கூடிய கிடையாது. ஆனால் மருத்துவம் அப்படிங்கிறதே கிடையாது. ஒரு டாக்டர் சரியில்லை அப்படின்னா அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய அனைத்து பேஷண்ட்டுகளும் நோயாளிகளும் பாதிக்கப்படுவாங்க. அப்படிங்கிறக்காக தான் வந்து எம்சிசி அதாவது மெடிக்கல் கவுன்சில் வந்து பல்வேறு வகையான ஒரு காலேஜ் திறக்கிறதுக்குமே சரி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, கைட்லைன்ஸ் வச்சுருக்காங்க. ஈவன் கல்லூரி பேராசிரியர்லேருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து ஒவ்வொரு மருத்துவரும் இவ்வளோ நாட்கள் வந்து வேலை செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு வந்து ஒரு மருத்துவர் வந்து கல்லூரியில் படிச்சுட்டு வெளியில் வரையில் அவர் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு பேஷண்ட்டை வந்து அட்டன் பண்ணல அவ்வளோ பயிற்சிகள் கொடுத்து கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் அவங்க வந்து பயிற்சி தராங்க. ஸோ இந்த அளவுக்கு அந்த பயிற்சி தரக்கூடிய இந்த சீட்டுமே கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. இன்றைக்கி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள், ஈவன் பணக்காரங்க, ஈவன் அரசியல்வாதிகள் இவங்களாம் கூட தன்னுடைய பிள்ளைகளை வந்து டாக்டர் ஆக்கணும், மருத்துவர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவோடு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு சீட்டு வந்து வெறும் 147 மார்க் எடுத்த இந்த பெண்மணிக்கெலாம் கிடைக்கக்கூடியதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி இந்த பெண் அமுதவள்ளி அப்படிங்கிறவங்களுக்கு வயசு வந்து 49. இவங்க வந்து 5.5 வருஷம் அந்த சர்ஜன் இதெல்லாம் ஹவுஸ் சர்ஜன் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு இவங்க வெளியில் வரையில் இவங்களுக்கு வயது வந்து குறைஞ்சது 55,000. இதுக்கு மேலே அவங்க வந்து அந்த 55 வயசுக்கு மேலே அவங்களால வந்து ஒரு டாக்டராக வந்து எத்தனை வருஷம் சர்வீஸ் செய்ய முடியும்னா அதிகம் போனால் 15 வருஷம் அல்லது 20 வருஷம். அதுக்கு மேலே அவங்களால வந்து செயலாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடல்நிலை ஒத்துக்கிறாது, அப்போ வந்து கோஆப்ரேட் பண்ணாது. அப்போ வந்து அவங்களால என்ன செய்ய முடியாது அப்படின்னா அதிகபட்சமாக அவங்க வந்து சமூகத்துக்கு வந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலே அவங்களால வந்து சிறப்பாக ஆற்ற முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். 70-75 வயசுலே கண்டிப்பாக ஞாபக மருதியிலேருந்து நினைவு ஆற்றல் குறைகிறதுலேருந்து கண் பார்வை குறைகிறதுலேருந்து எல்லாமே நம்முடைய உடல் உறுப்புகளும் தளர ஆரம்பிக்கும். ஆனால் இதே சமயத்தில் ஒரு 17 வயது மாணவனுக்கு இதே சீட்டு கொடுத்தா அவன் 22 வயசு அல்லது 25 வயசில் வெளியில் வந்தானா கிட்டத்தட்ட 40 வருஷம் அல்லது 50 ஆண்டுகள் அவன் வந்து என்ன செய்வான் அப்படின்னா இந்த சமூகத்துக்கு சேவை செய்வான். அதாவது மருத்துவம் அப்படிங்கிறது
முதல்ல வந்து அது வந்து ஒரு தொழில், அது வந்து ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னா இருந்தால் கூட அது வந்து ஒரு சேவையாக தான் பார்க்கப்படுகிறது. எவ்வளோ பெரிய பணக்காரன் கோடி கோடியாக இருந்தால் கூட தனக்கு உடல்நிலை அப்படின்னா அவன் வந்து ஒரு மருத்துவரை நாடி தான் போகணும் இல்லையே, அவன் எதுக்குமே போக முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த மருத்துவ படிப்புங்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரியான குறைந்த மதிப்பெண்கள் பெறதுனாலையும், அதே மாதிரி இந்த மாதிரி வயதானவர்களுக்கு இந்த மாதிரி சீட்டு கொடுத்து அதனால் வேறொருவருக்கு இளைஞர்களுக்கு குறிப்பாக 17-18 வயசு நிரம்பியுள்ள இளைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். சரி, அப்போ வந்து இது என்ன செய்கிறது? இப்போ நீட்டு தேர்வு எழுதுறதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, அதாவது வயது வந்து ஒரு தடை கிடையாது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ், எத்தனை அட்டம்ப்ட் வேணுமாலும் எழுதிக்கலாம் அப்படின்னு இருக்குது. அப்போ இதில் கொண்டு போய் எப்படி ஒரு கேப் அப்படின்னு ஒரு உச்சவரம்பு கொண்டு வரணுமா அப்படின்னா அதற்கு தேவை கிடையாது. இதே நேரத்தில் இந்த அமுதவள்ளி இப்படி இவங்க வந்து ஒரு ஜென்ரல் கேட்டகரியில் இவங்க பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வரவேற்றிருப்போம். ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா 720க்கு எந்த விதமான ரிசர்வேஷனும் இல்லாமல் ஒரு 650 அல்லது 600 இந்த வருஷம் நீட்டில் எவ்வளோ உச்சபட்ச மார்க் இருக்கோ அதை எடுத்து பாஸ் பண்ணி தான் நம்ம வந்து வரவேற்றிருப்போம். இப்போ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வெறும் பாட்டனி சுவாலஜியை மட்டும் படிச்சுட்டு கண்டிப்பாக அது ஒரு மினிமம் மார்க் கட் ஆஃப் வச்சு என்ன செஞ்சுருவாங்க, குவாலிஃபை இருப்பாங்க. இப்போ நீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜியில் மினிமம் மார்க் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் கட் ஆஃபுங்கிறது கிடையாது. நீங்கள் ஒருத்தர் வந்து எனக்கு கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸுமே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி பயாலஜியில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு 300 மார்க்கு 250 மார்க்கு எடுத்து அவர் வந்து ஏதாவது ஒரு ரிசர்வேஷனில் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. எதிர்காலத்தில் என்டிஏ வந்து இதெல்லாம் கூட யோசிக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பாடத்துலையும் நீங்கள் வந்து இவ்வளோ கேள்வி வைக்கல, அப்போ வந்து குறைஞ்சது ஒரு மார்க். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போட்டித் தேர்வில் அப்படி இருக்குது, ஒவ்வொரு கட்டாப்பில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இவ்வளோ மினிமம் மார்க் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இவங்க அமுதவள்ளி அப்படிங்கிற என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாட்னி சுவாலஜியை மட்டும் வந்து படிச்சுட்டு என்ன செஞ்சுருக்காங்க, இன்றைக்கி 147 மார்க் எடுத்து இவங்க வந்து ஒரு மருத்துவராக இருக்காங்க. அதே சமயத்தில் 3 வருஷம் 4 வருஷம்லாம் வந்து ரிப்பீட்டர்ஸ் படித்து இன்றைக்கி வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி வெளியில் காத்துக்கிற சமயத்தில் எளிமையாக அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு இதில் ஏறி உள்ளே போயிடுறாங்க. இப்போ இதை வந்து தவிர்க்கப்பட வேண்டும். அவர்களை வந்து அவங்களோட முயற்சியை நான் வந்து வேணான்னு சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் இவங்க வந்து மற்ற இதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது மற்ற படிப்புகள் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் வந்து ஒரு 71 வயது ஒரு வயதான ஒரு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தணிக்கையாளர் அப்படிங்கிற அந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணியிருக்காரு. அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா இந்தியாவில் எத்தனை பேருமாலும் சிஏ ஆகலாம், அதே சமயத்தில் ஒரு அட்வொகேட்டு எத்தனை பேருமாலும் ஆகலாம். ஆனால் மருத்துவம் அப்படிங்கிறது, டாக்டர் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து யூஜியில் பிஜியில் எல்லாத்துலேயும் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி இவ்வளோ சீட்ஸ், நம்பர் ஆஃப் சீட்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாடு முழுவதுமே 1,00,000 சீட்ஸாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து அரசு கல்லூரியில் மொத்தமே 5000 சீட்ஸாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு இதில் இன்றைக்கி வந்து இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற அந்த ஒரு இதை பின்பற்றிட்டு இவங்க என்ன செஞ்சுறாங்க, ஒரு இளைஞனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை தட்டி பறிச்சுறாங்க. நான் வந்து இடஒதுக்கீடு வேணான்னு சொல்லி சொல்லலை. அதே சமயத்தில் இந்த மாதிரியான இடஒதுக்கீடுக்கு வயசு இப்போ 7.5 இடஒதுக்கீடு, அதுலேயும் போன வருஷம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் வந்து அரசு பள்ளியில் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படித்தவங்க 50 வயசு 60 வயசில் உள்ளவங்களாம் வந்து என்ன செஞ்சாங்க, பாஸ் பண்ணாங்கிறத பார்க்க முடியுது. அப்போ இடஒதுக்கீடில் என்ன செய்யணும் அப்படின்னா இது வயது கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் ஒரு சமூகர்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. நீங்கள் வந்து சமூக வலைதளங்களில் இந்த செய்தியை போட்டோன்னே அது கீழே பாருங்கள், வரவேற்றவங்க 10 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் இதற்கு வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வந்து எல்லாருமே வந்து இந்த சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தில் உள்ளவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எதிர்காலத்தில் இந்த மாதிரி ரிசர்வேஷன் அடிப்படையில் நீட் தேர்வுக்கு வந்து இவங்களை எழுதக்கூடாது, ஏஜ்லாம் கொண்டு வரணும் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. அதே சமயத்தில் ரிசர்வேஷனை அனுபவிக்கணும், அவங்க ரிசர்வேஷன் மூலம் உள்ளே வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வயதை கொண்டு வரணும். 25 வயசு அல்லது 20 வயசு அதுக்குள்ளே தான் வந்து அவங்க அந்த ஏஜ் இருந்தால் தான் அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த ரிசர்வேஷன் படி அவங்களால சீட்டு பெற முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பொதுவாக திறந்து விட்டது மாதிரி எந்த விதமான ஏஜுமே கிடையாது, ரிசர்வேஷனுக்கு ஏஜுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரியான வயதான ஆட்கள்லாம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க வந்து நீட்டு கிளியர் பண்ணுவாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த அம்மாவுக்கு இன்றைக்கி வந்து 50 வயசு ஆகுது, 49-50 வயசு. இவங்க வந்து ஒரு 18 வயசு 20 வயசு உள்ள ஒரு இளைஞனோட போட்டி போட முடியுமா படிக்கிறதுக்கு? 18 வயசு இளைஞன் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா போக போக வந்து 3 நாட்கள் 4 நாட்கள்லாம் தொடர்ந்துலாம் டியூட்டி அவங்களால 24 ஹவர்ஸ்லாம் வந்து தொடர்ந்து டியூட்டி பார்க்கக்கூடிய அந்த ஹவுஸ் சர்ஜன் இதில் இது பண்ணும், அதாவது வேலை பார்க்குற ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயத்தில் இவங்களால பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அவங்களால மனதளவில் அவங்க தயாராக இருந்தால் கூட உடல் அளவில் அவங்களால தயார்படுத்த முடியாது. அதுவும் போக போக வந்து நம்முடைய ஞாபக மருதியும் நிறைய நினைவாற்றலும் குறைய இருக்கும். ஸோ இதனால் யாருக்கு லாஸ் அப்படின்னா அரசாங்கத்துக்கு தான் இதனால லாஸ். அப்படின்னா ஒரு மருத்துவர் உருவாக்குறதுக்கு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து கட்டமைப்புலேருந்து கல்லூரி பேராசிரியர்லேருந்து அதுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள்லேருந்து அரசாங்கம் வந்து அவ்வளோ செலவு பண்ணுது.
ஸோ அதனால் விரயமாகாமல் நல்ல யங் சாப்பு, அதாவது இளம் தலைமுறையினர் வந்து மருத்துவர் உருவாக்கணும் அப்படின்னா இந்த இடஒதுக்கீட்டில் கண்டிப்பாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வயது உச்ச வரம்பு கொண்டு வரணும். 25 வயசு 30 வயசு அடுத்தடுத்த தேர்வுகளில் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் தான் லட்சக்கணக்கான மாணவர்கள் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி 9ஆவதுலேருந்தெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வந்து யாருடைய வாய்ப்பை தட்டி பறிச்சிருக்காங்க அப்படின்னா இதே இடத்துல இன்னொரு ஸ்டூடெண்ட்டு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து தட்டி பறிச்சிருக்காங்க அப்படி தான் சொல்ல முடியுது. அதனால் இந்த இடஒதுக்கீடில் கண்டிப்பாக ஏஜ் வேணும், ஏஜ் கேப் அதாவது உச்சவரம்பு வேணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.